இவருடைய மாஸ்டர் இவருடைய கால்ல வெயிட்டான அயன் பிளேட்டுகளை கட்டி விட்டுட்டு ஒரு பள்ளத்துல இருக்கிற பலகை மேல போய் ஜம்ப் பண்ண சொல்றாரு. அவரும் ஜம்ப் பண்ணி டயர்ட் ஆகி போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அப்படியே நிக்கிறாரு. அதை பார்த்த மாஸ்டர் அவருடைய மூஞ்சிலேயே தண்ணி தூக்கி ஊத்துறாரு. அதனால அவரு வேற வழி இல்லாம திரும்பவும் அதே மாதிரி ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்ததுல ஈவினிங் ஆன உடனே அவரால் ஒழுங்கா நடக்க கூட முடியல. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தாலும் அவரு வேணான்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவரே பொறுமையா நடந்து போய் கொஞ்சோன்னு தண்ணி குடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்றாருன்னா, நம்ம ஜம்ப் பண்ற சவுண்ட் வரலனா தானே மாஸ்டர் நம்மள கண்டுபிடிப்பாருன்னு சொல்லிட்டு அங்க கிடக்கிற செங்கல்ல கையில எடுத்துக்கிட்டு கீழே உட்காந்து ஜம்ப் பண்ற மாதிரி தட்டி மாஸ்டரை ஏமாத்தலான்னு பாக்குறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, கீழே உட்காந்து அந்த பலகைக்கு அடியில இருந்து ஷார்ப்பா ஏதோ வந்து அவருடைய பட்டாக்ஸ்லயே குத்துது. அதனால அவரால் உட்காரவே முடியல. இப்படியே கண்டினியூஸா ஒரு மாசமா ஜம்ப் பண்ணி அவர் அந்த அயன் பிளேட்டை கால்ல கட்டிக்கிட்டே பேக் ஃபிளிப்லாம் அடிக்க கத்துக்கிறாரு. அதை பார்த்த கூட இருந்தவங்க எல்லாம் இவனை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா நாள் ஆக பார்த்தா மாஸ்டர் அந்த அயன் பிளேட்டோட வெயிட்டை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிடுறாரு. அதனால அவருக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஆனா அப்ப கூட அவர் கிவ் அப் பண்ணாம கண்டினியூஸா ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப அசால்ட்டா பேசிக்கிட்டே எல்லாம் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்படிதான் ஒரு நாள் அவர் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பலகையே உடைஞ்சு போய் அப்படியே அவர் அந்த பள்ளத்துக்குள்ளேயே விழுந்துடுறாரு. அதை பார்த்த மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, உன் கால்ல கட்டி இருக்கிற அயன் பிளேட்டுகளை கலட்டிட்டு இப்ப ஜம்ப் பண்ணுன்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி இவரும் அந்த அயன் பிளேட் எல்லாம் கலட்டிட்டு ஜம்ப் பண்றாரு. பார்த்தா ஒரே ஜம்ப்ல அந்த பள்ளத்துக்குள்ள இருந்தே மேல வந்துடுறாரு. அதை பார்த்து அவருக்கே ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. இப்பதான் அவருக்கே புரியுது மாஸ்டர் ஏன் நமக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு.